சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் நினைத்தால் கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு கட்ட முடியும் டொனால்ட் ட்ரம்போடு பேசி. இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தைக்குள் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளே சென்று விட்டார் என்று சொன்னால், அடுத்ததாக பாலஸ்தீனம் தனி நாடு, அவர்கள் சுதந்திர நாடு என்கிற இலக்கை எட்டி விடுவார்கள். எனவே இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற யோசனையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த யோசனையை பொறுத்தவரையில் இது பாலஸ்டைன் சாதாரணமாக சொன்ன ஒரு காரணம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 514வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காசாவிலே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு 44வது நாளாக இருக்கிறது. முதல் கட்ட அமைதி ஒப்பந்தம் 40 நாட்களில் முடிவுற்றிருக்கிறது. தற்போதைய நிலையில அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை. ஆனால் முழுமையான யுத்தமும் தற்போது ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அவ்வப்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கான் யூனிஸுக்கு அருகாமையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 3 பாலஸ்தீன அப்பாவிகள் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ரஃபா பகுதிகளில் 2 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் யுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அரபு நாடுகள் இது தொடர்பாக என்ன முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாத நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்தும் காசா மக்களை அச்சுறுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட்டு வருவதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீட்டை முற்றுகையிட்டு இஸ்ரேலிய மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு வெளியிலே நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற பல காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அடிப்படை என்னன்னா, உடனடியாக சமாதான உடன்படிக்கைக்கு செல்லுங்கள், எக்காரணம் கொண்டும் யுத்த நிறுத்தத்தை மீறக்கூடாது, மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களுடைய கோரிக்கையை பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டு யுத்த நிறுத்தத்திற்கு சென்றார் என்று சொன்னால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலில் அவர் தோல்வி அடையத்தான் போகிறார் என்பது கருத்து கணிப்புகளுடைய முடிவாக இருக்கிறது. இதே நேரம் மக்களுடைய கருத்தை கேட்காமல் அவர் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தால் யுத்தம் முடிகிற வரைக்கும் அவர் பிரதமராக தொடர முடியும். இதைத்தான் அவர் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் இஸ்ரேலுடைய வார் தொடர்பான ஆய்வாளர்களும் கூட. இந்த நிலையில இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற யோசனையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த யோசனையை பொறுத்தவரையில் இது பாலஸ்டைன் சாதாரணமாக சொன்ன ஒரு காரணம் கிடையாது. பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா, எகிப்து, கத்தாருடைய அதிகாரிகளுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் பாலஸ்டைன் போராட்ட அமைப்பினுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு சமாதான பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுதான் முதல் கட்ட சமாதானம் 40 நாட்கள் தொடரும். இரண்டாம் கட்டமாக நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான வழி ஏற்படுத்தப்படும். மூன்றாம் கட்டம் நிரந்தர போர் நிறுத்தத்தோடு காசாவை அப்டேட் பண்ண வேண்டிய, காசாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய வேலைகள் தொடங்கும் என்பது ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளாக இருக்கிற போது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கோருகிற நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கோரிக்கொண்டு நீங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் விலை கொடுக்க வேண்டி வரும் என்று மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வேன் என்கிற எச்சரிக்கையையும் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தைக்குள் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளே சென்று விட்டார் என்று சொன்னால், அடுத்ததாக பாலஸ்தீனம் தனி நாடு, அவர்கள் சுதந்திர நாடு என்கிற இலக்கை எட்டி விடுவார்கள். எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக ஆகிவிட்டால் அது மாபெரும் இழப்பாக, அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபையே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பயன்படுத்தி
பயன்படுத்திக் கொண்டு இந்த விதமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெதன்யாகுவினுடைய இந்த அறிக்கையை உடனடியாக மறுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. என்ன நடந்தாலும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் மாத்திரம்தான் பணைய கைதிகளை விடுவிப்போமே தவிர, இல்லாவிட்டால் எங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது எங்கள் நாட்டுக்காக நாங்கள் போராடுவோம் என்கிற அறிக்கையை இன்றைக்கு பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் சர்வதேச ஊடகங்களிலும் அல் ஜசீராவிலும் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் காசாவுக்குள் நுழையக்கூடிய உதவிகளை தடுக்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஐநா சபை தலையிட்டு இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூட இஸ்ரேல் உதவிகளை மொத்தமாக நிறுத்திவிட்டது. காசாவுக்குள் எந்த விதமான உணவுகளோ மருந்துகளோ எந்த உதவிகளோ செல்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அது தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர், இடைக்கால தடை உத்தரவு கேட்டு இஸ்ரேலில் இயங்கக்கூடிய யூதர்களை தளமாக கொண்டிருக்கக்கூடிய 5 மனித உரிமைகள் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். சொல்லுவாங்கல்ல, மனிதநேயம் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. அது மாதிரி நம்ம மொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன மக்களை கொன்றளித்துக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மனிதநேயம் மிக்க யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனித உரிமை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட பிரபலமான 5 மனித உரிமைகள் அமைப்பு தான் நேற்றைய தினம் தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு காலையில் அதிகாலையிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இன்ஜங்ஷன் ஆர்டர் ஒன்றை கேட்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு காசாவுக்குள்ள உணவு அனுப்ப முடியாது, மருந்துகளை அனுப்ப முடியாது என்று சொல்லி இருக்கிறாரு. இதற்கு நீங்கள் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்க வேண்டும். அந்த மக்கள் பாவம், அவர்கள் அப்பாவிகள், அவர்களுக்கு தேவையானவைகள் கிடைக்க வேண்டும். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நோன்பிருக்கக்கூடிய மதம் சார்ந்த அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த இந்த மாதத்தில் அவர்களை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அறிக்கையில் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் ஒரு வார் கிரைம், இதுவும் ஒரு யுத்த விதி மீறல், யுத்தத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய கிரைம், குற்றம் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணமே என்னன்னு சொன்னா, யுத்தத்தை பயன்படுத்தி பட்டினி சாவிலே இவர்களை அழிக்கிற திட்டத்தை பெஞ்சமின் நெதன்யாகு கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு எதிராக தடை உத்தரவு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மனிதநேயம் வாழ்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியாக இது இருக்கிறது. வெளியில இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல பேரும் குரல் கொடுத்து வருகிற நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ளேயே தைரியமாக 5 மனித உரிமைகள் அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்கிறது ஆச்சரியமான ஒரு செய்தியாக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, காசாவுக்குள்ள உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைகளும் கிடையாது என்கிற ஒரு நிலையில அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது, அரபு நாடுகளால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக அரபு நாடுகளால் கண்டிப்பாக இதற்கு தீர்வு காண முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்தவரையில் தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபை பொறுத்தவரையில் அவர் கத்தார் அரசாங்கத்தோடு மிக நெருங்கிய நட்பு பாராட்டக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே அவர் கத்தாரை வழிக்கு கொண்டு வர முடியும் அல்லது கத்தார் அவரை வழிக்கு கொண்டு வர முடியும் என்கிற நிலை இருக்கிறது. எனவே அவர் வழியாக கத்தார் அமெரிக்காவை ஈஸியாக நெருங்குவார்கள் என்கிற ஒரு எண்ணப்பாடு தற்போது உருவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த 2017 முதலாவது ஆட்சி காலம் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கிற போது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நாடு சவுதி அரேபியா. அந்த அடிப்படையில் இப்போதும் சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்போட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தோம். ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோடும் உக்ரைனோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்ங்கிற விவகாரத்தில் ரஷ்ய அதிகாரிகளோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தை ரியாதில் தான் 2 வாரங்களுக்கு முன்பதாக நடைபெற்றது, சவுதி அரேபியாவினுடைய தலைநகரத்தில். அதே போன்று முதன்முறையாக டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பயணமும் சவுதி அரேபியாவுக்கான பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்தில் சவுதி அரேபியாவில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் அவர் சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு சவுதி அரேபியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு நட்புறவும் காணப்படுகிறது. அப்படியான நிலையில் சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் நினைத்தால் கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு கட்ட முடியும் டொனால்ட் ட்ரம்போடு பேசி. ஏன்னா ஈரானை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்போடு எல்லாம் பேச முடியாது. அவர் பேசினாலும் ஆயுதத்தால் பேசுவார், இவங்க பேசினாலும் ஆயுதத்தால் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்க்கா தகராறோடு இருக்கக்கூடிய 2
நாடுகளாக அவர்கள் இருக்கிற போது உறவோடு இருக்கக்கூடிய மற்ற எல்லா அரபு நாடுகளுமே இதற்கு உதவியாக நிற்க முடியும், டொனால்ட் ட்ரம்போடு பேச முடியும், பேசி இதற்கு முடிவு கட்ட முடியும் என்று சர்வதேச ஆய்வாளர்களும் இன்றைக்கு இது தொடர்பான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். காசாவுக்கான புனரமைப்பு திட்டங்களை தயார் செய்து விட்டதாக எகிப்து அறிவித்திருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டும் ஜோர்தானுக்கோ அல்லது எகிப்துக்கோ என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லி வருகிற நேரத்தில் தற்போது காசாவுக்கான ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கிறோம் என்கிறது எகிப்து. அந்த புனரமைப்பு திட்டத்திற்கு காசாவினுடைய மக்களையும் பயிற்சி கொடுக்க இருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாளைய தினம் அரப் லீகினுடைய உச்சி மாநாடு கெய்ரோவிலே நடைபெற இருக்கிறது. அந்த உச்சி மாநாட்டினுடைய செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளைய தினம் நடக்க இருக்கிற இந்த உச்சி மாநாட்டில் அரப் லீகில் இருக்கக்கூடிய எல்லா அரபு கண்ட்ரிகளும் இஸ்லாமிய நாடுகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க காசாவை பற்றித்தான் அந்த மாநாடு பேசப்பட இருக்கிறது. காசா மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், காசாவை பாதுகாப்பதற்கான திட்டம் என்ன என்பதுதான் புனிதமிக்க ரமதானிலே பேசப்பட இருக்கிற அதே நேரம் இந்த உச்சி மாநாடு முடிந்த கையோடு OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் அடுத்த நாளே இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமையே சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாதிலே ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் யூரோப் வழியாக காசாவினுடைய டெவலப்புக்கு எவ்வளவு பணம் கொண்டு வர முடியும், அரபு நாடுகள் அதற்காக எவ்வளவு பணங்களை ஒவ்வொரு நாடும் ஒதுக்க போகின்றன என்கிற பல விவகாரங்களும் பேசப்பட இருக்கிறது. நாளைய தினம் நடக்க இருக்கிற இந்த உச்சி மாநாடு அரபுலக வரலாற்றில் மட்டுமல்ல காசாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான உச்சி மாநாடாக இருக்கிறது. ஒருபுறம் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிடிவாதம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனத்தையும் காசாவையும் விட்டுத்தர மாட்டோம் என்கிற அரபு நாடுகளுடைய பிடிவாதமும் நாளைய தினம் எவ்வளவு தூரம் எடுபட போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரபு நாடுகள் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க போகிறதா அல்லது டொனால்ட் ட்ரம்பிடத்தில் பணிய போகிறதா, கௌரவத்தை விட்டுக் கொடுத்து பாலஸ்தீனத்தையும் ஜெருசலத்தையும் விட்டுக் கொடுக்க போகிறார்களா, இல்லை
கௌரவத்தோடு பாலஸ்தீனத்தையும் ஜெருசலத்தையும் காப்பாற்றப் போகிறார்களா என்பதை நாளைய தினம் அரபு லீக் உச்சி மாநாட்டுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அந்த செய்திகள் வெளிவருகிற போது அவற்றையும் உங்களுக்கு உடனுக்குடன் தர இருக்கிறோம் என்கிற நல்ல செய்தியோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் மேலதிகமாக நடைபெற்றிருக்கிறது. அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால், இஸ்ரேலை சேர்ந்த ஒரு இயக்குனரும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரு இயக்குனரும் இணைந்து எடுத்த ஒரு ஆவண திரைப்படம் நோ அதர் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவண திரைப்படம் இன்றைக்கு ஆஸ்கர் விருதை தட்டி தூக்கி இருக்கிறது. இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். 4 ஆஸ்கர் விருதுகளை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இவரும் தான் அந்த திரைப்படத்தை ஆவணப்படத்தை எடுத்தவர்கள். இவர் வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவர், இவர் இஸ்ரேலை சேர்ந்தவர். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த ஆவணப்படம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மசாஃபர் யாத்தா என்கிற ஒரு கிராமம், இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர். கிட்டத்தட்ட 12 கிராமங்கள் ஒன்றிணைந்த ஒரு கிராமங்களின் தொகுப்பு அது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை அடிமையாக பயன்படுத்துகிறது இஸ்ரேல். அவர்களுடைய வீடுகளை உடைக்கிறார்கள், அந்த இடத்திலே இஸ்ரேலியர்களை குடியேற்றுகிறார்கள். மிக பெரும் அநியாயத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் செய்து வருகிற இந்த அநியாயங்களை இவர்கள் மொத்தமாக படம் பிடித்து ஒரு ஆவணமாக மாற்றி இருக்கிறார்கள். நீங்க யூடியூப்ல போய் நோ அதர் லேண்ட் என்று சொல்லி அடிச்சீங்கன்னா அந்த ட்ரெய்லர் வீடியோ வரும். அதிலேயே நீங்க பார்க்க முடியும் வெஸ்ட் பேங்க்ல என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இதில் ஆச்சரியம் என்று சொன்னா, இந்த திரைப்படத்தை அமெரிக்காவிலே விநியோகிப்பதற்கு வெளியிடுவதற்கு ஒரு விநியோகத்தர் கூட கிடைக்கவில்லை. யாருமே இதை வெளியிடுறதுக்கு முன் வராத நிலையில தான் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவிலே இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதை பெற்றிருக்கிறது. சரி, ஆஸ்கர் விருதை பெற்றா என்ன, சினிமா விருது ஒன்று, இதனால் நமக்கு என்ன என்கிற ஒரு கேள்வி எழும். உண்மைதான், சினிமாவை புறக்கணிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதை பெற்றதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னன்னா, காசாவினுடைய, பாலஸ்தீனத்தினுடைய, வெஸ்ட் பேங்கினுடைய அங்கு நடக்கக்கூடிய இஸ்ரேலிய அநியாயங்கள் அத்தனையுமே மேற்குலக நாடுகளுக்கு திரைப்படமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையை உறுதிப்பட சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படம், சினிமா படம், திரைப்படம் இது நினைச்சிடாதீங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரியாகத்தான் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆவணப்படமாகத்தான் எடுத்திருக்கிறார்கள். ஆவணப்படத்துக்கான கேட்டகரியில தான் இவர்களுக்கு 4 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்திருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில் இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனம் தொடர்பாக, பாலஸ்தீனத்திலே இந்த குழந்தைகள் படுகிற கஷ்டங்கள், இந்த யுத்தத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அவலங்கள் தொடர்பாக பிபிசி ஒரு ஆவணப்படத்தை தயார் செய்திருந்தது. ஒரு 13 வயது சிறுவன் அந்த ஆவணப்படத்திலே அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லுகிற விதமாக எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம் அது. தற்போது பிபிசி அதை நீக்கி இருக்கிறது. பிபிசிக்கு எதிராக இன்றைக்கு லண்டனிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பிபிசிக்கு எதிராக விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. உடனடியாக பிபிசி இதை வித்ட்ரா பண்ணணும், அந்த வீடியோவை திரும்ப போடணும்ங்கறாங்க. பிபிசி தன்னுடைய வரலாற்றில் அவ்வப்போது இப்படியான நல்ல காரியங்களை பண்ணுவாங்க, பண்ணிட்டு நல்ல காரியத்தை என்ன செய்வாங்கன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்கிறது வரலாறு. அந்த அடிப்படையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்தையும் பிபிசி நீக்கி இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லரை நீங்க போய் பார்க்க முடியும் யூடியூப்ல. நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல் அந்த ட்ரெய்லரையும், அதே போன்று நோ அதர் லேண்டினுடைய ட்ரெய்லரையும் நம்ம போட்டு விடுவோம். பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அதில் நீங்க பார்க்க முடியும். அந்த பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணப்படத்திலையும் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அழகாக தத்ரூபமாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது உண்மையை வெளியே கொண்டு வருகிறது என்கிற காரணத்தினால் அதற்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நேரத்தில் தற்போது பிபிசி அதனை நீக்கி இருக்கிறது. பிபிசியினுடைய ஒரிஜினல் ஆவணம் நம்ம கையில் இன்னும் கிடைக்கல, ஐப்ளேயர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது கிடைக்கிற போது ஒரிஜினல் வீடியோவையும் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்ல காட்சிப்படுத்துவோம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவைதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருங்கள், காத்திருங்கள். நாளை அரபு லீகினுடைய உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. அதிலே வெளிவரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மறவாமல் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதோடு, ஏற்கனவே நீங்கள் விளம்பரத்தில் பார்த்ததை போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் அதற்காக வாரி வழங்குங்கள். பாலஸ்தீனம் ஜெயிக்கட்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.